சார் இட்லி வந்து சுட தோசை இட்லி. அதே உங்கள் கடை தோசையே வேற லெவல். ஆமாம் சார். முருமுருலாம் அப்படியே இருக்குங்க. அடடடா நல்லா வாசம். இட்லி தோசை பொங்கல் தான் செட் ஆகும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் தோசையோ அப்படின்னா முருளாக செஞ்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர் கும்பகோணத்தில் இருக்கோம். இவங்களோட சிக்னேச்சர் ரெசிபி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபின்னா சிதம்பரம் கத்திரிக்காய் கோஸ்ட்டு. இந்த கத்திரிக்காய் கோஸ்து வந்து சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சிதம்பரம் உலகத்தின் மையப்புள்ளியான சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறது சம்பா சாதமும் கத்திரிக்காய் பிரிஞ்சும் சேர்த்து செய்வாங்க. அந்த கத்திரிக்காய் பிரிஞ்சை அடிப்படையாக கொண்டு தான் சின்ன வெங்காயம் சேர்த்து சிதம்பரம் கோஸ்துன்னு எல்லா ஊர்லேயும் உண்டு. அதனால சிதம்பரம் கோஸ்து தான் இப்போ அவங்க தயார் பண்ண போகிறாங்க. அந்த சிதம்பரம் கத்திரிக்காய் கோஸ்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட மாட்டாங்க, ஆனால் இவங்க வெங்காயம் போட்டு பண்ணுறாங்க. நம்ம கடைக்குன்னு செய்கிறப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பக்குவத்தில் அவங்க செய்கிறாங்க. இதை சாப்பிட ரொம்ப நல்லது. முக்கியமாக டிஃபனுக்கு இது பெஸ்ட்டான ஒரு ரெசிபி சொல்கிறாங்க. இந்த ரெசிபியானது சிதம்பரம் கோஸ்தானது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறது, சம்பா சாதத்துக்கும் தொட்டுக்க அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு மேம்பொடி ரெடி பண்ணுறாங்க. அந்த மேம்பொடி கடலைப்பருப்பு அப்புறம் முழுதனியாக காஞ்ச மிளகு மட்டும் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரைக்கிறாங்க. முக்கியமாக அந்த வெல்லம் அதிகமாக போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த வெல்லம் அதிகமாக போடும்போது அந்த டிஃபனுக்கு ஒத்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? இது வெல்லமும் போட்டு பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து சின்ன வெங்காயம் இந்த வெல்லம் எல்லாம் சேர்ந்து வரப்போ அவ்வளோ அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஆஹா, இதில் முக்கியமான டேஸ்ட்டு அந்த வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லம் டேஸ்ட் தான் ஃபஸ்ட்டு தூக்கலாக தெரியுது. அது கூட அந்த புளிப்பு அந்த காரம் நீங்கள் சாப்பிடும் போதே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா சொல்லி தோணும். ஆமாம், இப்போ ஈவினிங் பண்ணியிருக்கோன்னா நாளை காலம்புரை அதை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்க, அது பாட்டுக்கு இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். வாங்க இந்த சிதம்பரம் கத்திரிக்காய் கோஸ்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் ஹரிஹரன், மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர். என்னுடைய ஒய்ஃபு லக்ஷ்மி ஹரிஹரன் அவங்க இப்போ சிதம்பரம் கோஸ்து பண்ண போகிறாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். வணக்கம் சார். சௌக்கியமா? நல்லா இருக்கு. எப்படி போய்ட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. நல்ல விஷயம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம், என்ன ரெசிபி, அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து சிதம்பரம் கோஸ்து சார். இது சிதம்பரம் நடராஜருக்கு சம்பா சாதத்தோட இந்த கத்திரிக்காய் கோஸ்து பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்க. இப்போ வியாபாரம் பண்ணும் போது இந்த சின்ன வெங்காயத்தோட சேர்த்து செய்யுது. ஆமாம். ஓகே, கோயிலில் பண்ணும்போது வந்து வெங்காயம் போட வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. கோயிலுக்கு நைவேத்தியத்துக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. கத்திரிக்காய் மட்டும் போட்டு செய்யும். ஓகே, வியாபாரத்துக்காக பண்ணும்போது கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு பண்ணுறீங்களே, ஸோ அப்படி போகும் அந்த டேஸ்ட் வேரியன்ஸ் இருக்குமா? நிறையவே இருக்கும் சார். நிறையவே இருக்கும். ஓகே, ஆனால் மக்கள் பிடிச்சிருக்குது. ரொம்ப பிடிக்கும். ஓகே, நல்ல விஷயம். ஸோ எனக்கு இது வந்து ரெகுலராக பண்ண முடியாது. இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எதனால? ஆர்டர் அந்த மாதிரி எதாவது தான் செஞ்சு கொடுக்கறது. ஓகே, ஸோ இது எதோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்? இட்லி தோசை. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, ஃபைன். அப்புறம் பண்ண ஆரம்பிக்கலாமா? பண்ணலாம் சார். சிதம்பரம் கோஸ்து. ஆமாம். இன்றைக்கி இந்த சிதம்பரம் கோஸ்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிதம்பரம் கோஸ்து செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 1 கிலோ, கத்திரிக்காய் 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 4 நம்பர், புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு. வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மல்லி 100 கிராம், மிளகாய் 50 கிராம், கடலப்பருப்பு 50 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு தேவையான அளவு, சக்தி மஞ்சப்பொடி 2 ஸ்பூனு, பெருங்காயம் 1 ஸ்பூன், வெல்லம் ஒரு 2 கட்டி, உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சலாம் சார். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மேம்பொடி ஒன்று ரெடி பண்ணி. ஃபஸ்ட் நம்ம என்ன தேவை? இதை கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். சரி, ஓகே. கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. சும்மா ஒரு குழிக்கின்ற அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றுறோம், வேறு அதிகமாக இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம்? கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு நாங்க. ஓகே, கடலப்பருப்பு எதுக்காக போடுறாங்க, என்ன காரணம், ஏன் இந்த கடலப்பருப்பு போடுறது வந்து உங்களுக்கு அந்த பைண்டிங் கொடுக்கும், திக்னஸ், அந்த திக்னஸ் கொடுப்பாங்க. சரி, ஓகே. அந்த மேம்பொடிங்கிறதுக்கு கடலப்பருப்பு ரொம்ப மஸ்ட். ஓகே, அதனால கடலப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதனால அதிகமாக போடுறோம். ஆமாம், சரி, ஓகே. இப்போ இதோட மல்லி போட்டலாமா? போட்டலாம் சார். இந்தாங்க. இல்லை வறுத்துட்டு தான் போடணுமா? இல்லை, சேர்த்து ஒன்றா வறுத்தலாம். சரி, ஓகே. காஞ்ச மிளகாய் சேர்த்து போடுறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வறுக்கும்போது நம்ம வந்து நீங்கள் எத்தனை மாதம் வச்சுக்கலாம் சொன்னீங்க? 6 மாதம் வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். சரி, ஃபைன். ஸோ இந்த 3மே போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கும். ஆமாம் சார். ஸோ இந்த வறுக்கும் போது எப்படி நல்லா வறுபடணுமா இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு பக்குவமா? இல்லை, நல்லா வறுபடணும். ஓகே, அதுதான் இது மட்டும்தான் இதுக்கு காரமே. ஓகே, வாசனைக்கு இதுதான், காரமும் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. பச்சை மிளகாய் மட்டும் 4 கேரி போட போகிறோம். சரி,
அப்போ எனக்கு ஒன்று பண்ணுங்க, ஓகே இதை நல்லா வறுத்துட்டு எனக்கு அந்த எந்த பக்கத்தில் நீங்கள் வறுத்து காமிக்கிறீங்களோ கரெக்ட் காமிங்க. சார். அதுக்கப்புறம் அரைப்போம், ரைட்டுங்களா? ஓகே சார். சரி, இருக்குதான். சார் இப்போ வறுத்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு வரணும். அந்த கலகலன்னு sound. பொன்னிறம். ஆமாம், கோல்டன் ப்ரௌன். இன்னொன்று அது கொட்டும் போது முறுமுறுப்பு தன்மை சத்தம் கேட்குது. ஓகே தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இது ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் சார். ஆற வச்சு நைஸாக பொடி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நைஸ்னா முழுமையான அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிற மாதிரி பக்குவமா? இல்லை அந்த கடல உருவு கொஞ்சம் தெரியணும். ஒரு 10% குறைக்கலாம், குறைச்சிக்கலாம். இல்லை 20% வைக்கலாமா? இல்லை 10% குறைச்சிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நறுக்கு இந்த மல்லி ஆட் பண்ணலாம். ஓகே. இது கூட நம்ம வேறு எதுவும் போட வேண்டியதில்லை? எதுவும் போடணும். அப்படியே இப்போ இன்கேஸ் மசாலா மாதிரி அரைச்சி ஊற்றணும் பண்ண முடியுமா? இல்லை சார், பண்ண மாட்டீங்க, பொடி தான் பண்ணணும். பொடி தான் பண்ணுவோம். சரி, ஃபைன். சரி, இப்போ நம்ம அரைச்சாச்சு. சரி சார். இந்த பக்குவம் பாருங்க, இப்படி வாசனை எப்படி இருக்கு. நல்லா இருக்கு வாசம். கலர் பாருங்க, என் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படி ஒரு ஈவனாக இந்த தங்கம் சொல்லுவாங்கல்ல, அது ப்ரௌனாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம வந்து ஆயில் அதுக்கு தான் கம்மியாக ஊற்றி நம்ம வறுக்கணும். இல்லைன்னா கட்டி தட்டி போயிடும். கட்டியாக இருக்கும். ஓகே. பிசு பிசுனா சரியாக மசியாது, அப்படியே ஜாரில் ஒட்டிக்கும். இதை ஆயில் கம்மியாக போட்டு பொறுமையாக வறுக்கணும். வறுக்கிற பக்குவம் தான் அது மெயின். கருகவும் கூடாது, அதே சமயம் பச்சையாகவும் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இப்படி கிட்ட வச்சிருக்கும் போது அந்த வாசம் கமகமகமாக இருக்கு. கரெக்ட். இது வேற எதுனா காய்கறி யூஸ் பண்ணலாமா? வாழைக்காய், கத்திரிக்காய். கத்திரிக்காய். ஆமாம். அப்போ இந்த உருளைக்கிழங்குலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிடிச்சா சாப்பிடலாம். ஒன்று அதனால ஒன்று இது கிடையாது. இன்னொன்று சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, ஆமாம், அதுக்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து சீக்கிரமா அப்சர்வ் பண்ணுறோம். கரெக்ட். மஞ்சள் பூசணிக்காய், ஆமாம், அது அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி குட் மசாலா. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா கமகமாக நல்லா வாசம் வருது. நீங்கள் ஸ்லோவாக வறுக்கும் போது புரிஞ்சிச்சு எனக்கு. ஆமாம் சார். அந்த பக்கம் தான் வெரி குட். என்னடா மசாலாக்கு இவ்வளோ பேசுகிறாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. சரியான வாசம். கம்மிங்க, இப்படி கீழே வச்சிடறேன். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆயில் ஊற்றி நம்ம வெங்காயம், கத்திரிக்காய் வதக்கி. சரி, ஓகே. இந்தாங்க. சரி, இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் மட்டும். சரி, ஓகே. இந்தாங்க. வெங்காயத்தை கட் பண்ண அவசியம் இல்லையா? அது வேணாம் சார், வதங்கிடும். ஓகே, வதங்கி அரைச்சிடறோம். வதக்கி அரைச்சிடும். ஓகே. இப்போ நீங்கள் வெங்காயமும் அந்த கத்திரிக்காயும் தனித்தனியாக வதக்குறோமா? இல்லை, ஒன்றா வதக்கலாம். சரி, ஓகே. அப்போ கத்திரிக்காய் எப்போ போடுவோம்? இது பாதி வதங்கினோடனே கத்திரிக்காய் போட்டு வதக்கலாம். சரி, ஓகே. டன். அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா இது வெங்காயம் உரிக்கிறது தான் பெரிய வேலை நினைக்கிறேன். இந்த மெத்தட் ஆஃப் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டக்கு பண்ணிடலாம். ஈஸி ரெசிபி, ரொம்ப ஈஸி ரெசிபி தான். ஆனால் வெங்காயம் உரிக்கிறது மட்டும் தான் வேலை. ஆமாம், செஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுங்க, பொடியும் ரெடியாக வச்சுருந்தோன்னே ஈஸியாக பண்ணலாம், டக்குன்னு பண்ணிடலாம். அப்போ இது கூட நம்ம வேற என்ன மசாலா என்ன போடுவோமா? எதுவுமே இல்லை, இல்லை எதுவுமே இல்லை. அந்த புளி தண்ணியோட போட்டுக்கலாம். சரி, ஓகே. அப்போ எனக்கு வதக்கிட்டு காமிக்கிறேன். எந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் காமிக்கிறேன். சரி, ஓகே. சார் இப்போ கத்திரிக்காய் போட்டலாம். போடலாமா? போட்டலாம். பேசி முடிச்சு டக்கு முடிச்சாலே கத்திரிக்காயும் வந்து இது என்ன கத்திரிக்காய் சொல்லுவீங்க? இதில் வந்து நான் வந்து வெள்ளை வாங்கியிருக்கேன், நீளமும் போட்டுக்கலாம். போடலாம். எது கிடைக்கிறதோ போட்டுக்கலாம். போடலாம். பர்டிகுலர் இந்த கத்திரிக்காய் அதில் கணக்கு இல்லை. சரி, ஓகே. தான். இந்தாங்க கத்திரிக்காய். ஆனால் கத்திரிக்காய் வந்து ஒரு பொடிசா கப்பணும் அவசியம்லாம் இல்லை. இல்லை சார், வதங்கிடும். சரி, ஓகே. தான். ஆனால் வெங்காயமே 30% தான், கத்திரிக்காய் வந்து அப்படி கண்ண முடியாதவங்களும் அதுக்காக தான் அந்த பக்குவம் போகுது. கரெக்ட். மெலிசா கப்பி போடுறோம். சரி, ஓகே. இட்லி, தோசை, வேறு பொங்கலுக்கு? பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். வெரி குட். இந்த இனிப்பு, புளிப்பு, ஓகே, காரம் நல்லா சாப்பிடுறது. சரி, ஓகே. எனக்கு கத்திரிக்காய் வதக்கிட்டு டன். சார் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு. சரி, ஓகே. இது நல்லா வதங்கிடுச்சு. ஓகே. அந்த கத்திரிக்காய் போட்டு வதக்கின உடனே அப்படியே அந்த கலர் மாறியாச்சு, அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு கத்திரிக்காய். ஆமாம். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் மூடு தான். ஓகே. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, டேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 10% இல்லை, 50% இருக்கணும். 50% அரைச்சிருக்கணும், 50% அரைக்காமல் இருக்கணும். ஆமாம். சரி, ஓகே. டன். அப்போ எனக்கு அரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? நான் ஃபைன்.
வெங்காயம் கத்திரிக்காயும் அரைச்சிட்டீங்க. அரைச்சாச்சு சார். நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது சார், அது வழவழன்னு இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த 1-2 வெங்காயம் முழுசாக அப்படியே அங்கங்கே தெரியுது. அப்புறம் அந்த வெங்காயம் நல்லா அரைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயும் தெளிவாக இதாக இருக்குது. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் நீங்கள் அரைக்கிற பக்கம் நினைக்கிறேன். ஆமாம் சார். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோமா? இப்போ ஆயில் ஊற்றி கடுகு தாளிப்பு போட்டுடலாம். அப்புறம் போட்டு கடலப்பருப்பு தாளித்து பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு புளி தண்ணி விட வேண்டியது. அவ்வளோதான் சார். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஆமாம். சரி, அது அவங்களோட விருப்பம். அவங்க விருப்பம். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க? பண்ணுவோம். ஓகே, கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். கடலை யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயத்துக்கு நல்லெண்ணெய் நல்ல காம்பினேஷன். ஓகே, அதனால நல்லாயிருக்கும். சரி, ஓகே டன். ஸோ வீட்டில் இருக்க நீங்கள் பண்ணும்போது நல்லெண்ணெய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு போட்டலாம். கடுகு தாளிப்புக்கு நாங்கள் கடுகு வேறு என்ன தேவை? கடுகு கடலப்பருப்பு. கடலப்பருப்பு, பச்சை மிளகா தேவைப்படுமா? பச்சை மிளகா வந்து அடுத்தது போட்டுடலாம். சரி, ஓகே நாங்கள். ஸோ தாளிப்பு கடுகு கடலப்பருப்பு மட்டும்தான். ஆமாம் சார். ஓகே. இந்த சீரகம் சில பேர் போடுவாங்க, போடுவீங்க? இல்லை சார், நீ போட மாட்டீங்க. கிடையாது. ஒருத்தர் ஒன்று அப்போ தான் அவங்க வீட்டில் பண்ணுறதுக்கு ஆமாம், ஈஸியாக இருக்கும். கடுகு போட்டது நல்லா பொரிஞ்சு வருது. கடலப்பருப்பு போடலாம். சரி, ஓகே. நினைக்கிறேன் அந்த கடலப்பருப்பு 1-2 பல்ல போடும்போது அதுக்காக தான் அது. அதுக்காக தான் தெரியுது. உடனே அந்த ஸ்டோவ்லேயும் மறுத்துட்டு அது சாப்பிடும்போது கடக்கு முடக்குன்னு இருக்கும். ஆமாம் சார். இப்போ பச்சை மிளகா போடுறோமா? போட்டுடலாம் சார். வேறு என்ன தேவை நமக்கு? அவ்வளோதான். பச்சை மிளகா வந்து வாசனைக்கு தான். ஓகே. ஆமாம், அந்த காரத்தன்மைக்காக தான் அந்த பச்சை மிளகா. அது ஆப்ஷன் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம். வேண்டாம். சரி, ஓகே. அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி சாப்பிட்ற காரமும் இருக்கும். ஆமாம், வாசமும் இருக்கும். இப்போ புளி தண்ணி ஊற்றலாம். ஓகே. காரம் அடங்கிடும். இன்னொன்று அந்த வெறும் அந்த பச்சை மிளகாவை வதக்கி முடிச்ச பிறகு அந்த புளி தண்ணியோட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த புளிப்பு காரத்தோட. ஓகே, புளி தண்ணி போட்டுரும். அதாவது தாலி போட்டோம்னா புளி தண்ணி ஊற்றிடும். ஆமாம் சார். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த கருப்பு புளி, புது புளி, பழைய புளி, புது புளி நிறைய இல்லை சார், அந்த இதெல்லாம் இல்லை. யூஸ் நம்ம வந்து தேவையான புளிப்பு தான். ஓகே, புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான். சரி, ஓகே. உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் போட்டு. ஓகே, நாங்கள் உப்பு தாங்க. இன்னொன்று நம்ம வீட்டு சைடில் சொல்லுவாங்க, கடுகு தாளிச்சிட்டு புளியும் மிளகாத்தூளும் போட்டு கொதிக்க விட்டதில் அந்த பச்சை மிளகா மட்டும் தண்ணி எடுத்து சாப்பிட்டா தனி டேஸ்ட். ஆமாம், கரெக்ட். எத்தனை பேர் சாப்பிட்டு இந்த பழைய சோறு சாப்பிடுவாங்க நம்ம வீடு சைடில்? புளி, மிளகாத்தூள், கடுகு, லைட்டாக எண்ணெய் தாளித்து நல்லா கொதிக்க விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அது சுண்ட பிறகு வெறும் மிளகாய் எடுத்து சாப்பிடுவாங்க. ஐயோ. சரி, இதுக்கப்புறம் இப்போ வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் நாங்கள். இதுக்கு பிறகு மஞ்சள் பொடி, மஞ்சத்தூள் இந்தாங்க. இப்போ இந்த இடத்துல வேறு எந்த ஒரு மிளகாத்தூளோ மல்லித்தூளோ எதுவுமே தேவை? எதுவுமே கிடையாது சார், எதுவுமே இல்லை. ஆனால் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நீங்கள் பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டோம். அதுக்கு தான் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த காரத்துக்கு இந்த பச்சை மிளகா வாசனை. ஓகே, வர மிளகாவும் இதுவும் போட்டுருக்கீங்க. சரி, ஓகே. இது வந்து கொதிக்கட்டும். அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், அப்புறம் அதில் போடணும். இதில் போட்டு கொதிக்கணும். இது பச்சை வாசனை போன பிறகு. ஆமாம். ஓகே தான். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சரி, அடுத்த உடனே அதை போட்டுக்கணும். தான். சார், இப்போ கொதிக்க இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அந்த கலர் எப்படி இருக்கு பாருங்க. அந்த லைட்டாக மஞ்சள் போட்டோன்னே அந்த புளியோட கலர் தன்மை மாறாமல் ஒரு க்ரீனிஷ் கலர் மாதிரி இருக்கு. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம், கத்திரிக்காய், ஓகே, அது போட்டுருவோம். அந்த பொடி எப்போ போடுவோமோ? பொடி வந்து அது கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே போட்டு திருப்பி லாஸ்ட்டாக போடுறது. ஓகே தான். ஆனால் இது கொதிக்க வைக்கிறது வந்து ரொம்ப நாள் கொதிக்க முடியாது. வேண்டாம், ஏன்னா இது வதக்கிட்டோம் இல்லையா. இல்லை, அது கேட்கல. இந்த புளி தண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த பச்சை வாசனை போனோம். ஏன்னா இது போட்டு ஒரு தடவை கொதிக்கும், அது போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கும். அதனால மேட்ச் ஆகிடும். சரி, ஓகே தான். இது ஒன்லி டிஃபன் தான் இல்லை? ஒன்லி டிஃபன் தான் சார். பொங்கலுக்கு கரெக்டாக இருக்கும். பொங்கலுக்கும் சூப்பராக இருக்கும். இது 4-5 நாள் வச்சிருந்து சாப்பிடலாம். அப்படியா? ஆமாம். இது ஏன்னா இது எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் கிடையாது இதில். தேங்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதில். வெங்காயம், கத்திரிக்காய், இந்த பொடி வகைகள்ங்கிறதுனால. இன்னொன்று புளி இருக்கிறதுனால கெட்டு போகாது. ஆமாம். ஆனால் அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சார், இந்த பொடி போட்டோன்னே இறுகிடும். இறுகிடுமா? கெட்டியாக தருவீங்களா? கெட்டியாக வரும் உங்களுக்கு. நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணால் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், நம்மளோட விருப்பத்துக்கு அந்த மாதிரி. ஓகே, இப்போ திருப்பி கொதிக்கணும். இது இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கலாம் சார். சரி. கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுன்னா உங்களுக்கு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம அந்த பொடியை போட்டுருவோம். இந்த கொஸ்து ரெடி ஆனோடனே சுட சுட இட்லி தோசை ரெடியாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். சுட சுட என்ன இட்லி பின்னாடி ஊற்றிருக்காங்க. ஆமாம் சார். ஆமாம், சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது. சரி, ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. ஓகே, அந்த கொதிச்ச பிறகு அந்த அந்த எண்ணெய் வந்து அந்த மேலே இருக்க எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லை. இது இப்போ வந்து நல்ல பக்குவமான டைம் அது. இந்த நேரத்தில் நம்ம பொடி போட்டு பண்ணிடலாம். சரி, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 நிமிஷம் கொதிக்க விட்டோம், மற்றபடி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த எண்ணெய்லாம் தெளிவாகி கொஞ்சம் கலரும் மாற ஆரம்பிச்சு, லைட்டு அந்த ஒரு ஒரு டல் எல்லோ ஆமாம் அந்த மாதிரி வந்திருக்கு. சரி, ஓகே, இந்தாங்க ரெடி பண்ணி வச்ச பொடி. இது எல்லாத்தையும் போட்டுருமா? இது தேவையான அளவு போட்டுக்கலாம். சரி, ஓகே. மீதி பொடி இன்கேஸ் மீன் தான் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். சரி, ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லெண்ணெய் இன்னும் தூக்கலாக இருக்கும் நினைக்கிறேன். நல்லா தூக்கலாக இருக்கும் சார். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இல்லை எடுத்து கொடுக்கும். இல்லை நல்லெண்ணெய் இப்போ பண்ண முடியலங்கிற பட்சத்தில் மேலே ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். பண்ணலாம். சரி, ஓகே. கலர் மாறுது, கெட்டி ஆகுது. ஆமாம் சார், அதான் அந்த மாதிரி கொதிக்குது. ஓகே, இது இப்போ இப்படி போடும்போது மசாலா இந்த இடத்துல காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவோமா, இல்லை அந்த அந்த ஒரு வேற எதனா? இல்லை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, ஓகே. இது இன்னும் கொஞ்சம் போட்டு இன்னும் போடணும். நான் மிக்ஸ் பண்ணுறேன், போடுங்க. இதே தூவினா மாதிரி போடணும். ஓகே, இல்லைன்னா கட்டி முட்டியமா வந்துடும். இல்லை அது அப்படியே சரியாகலைன்னா கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். அதான் கேட்டேன். போட்ட உடனே கெட்டி ஆயிடுச்சுங்க அது. ஆமாம் சார். இப்போ அதில் வெள்ளத்தை போட்டுடலாம். சரி, ஓகே. இது எல்லாத்தையும் இவ்வளோ போடணுமா? ஆமாம் சார். ஓகே. அப்போது நான் நினைக்கிறேன் அந்த அந்த காரம், புளிப்பு, அந்த புளிப்பு, அந்த காயோட டேஸ்ட்டு, பச்சை மிளகாய் போட்டோம் இல்லையா, அந்த இப்போ ஸ்வீட்லெஸ்லாம் அதில் ஏறிடும். சரி, ஓகே. ரெடி ஆயிடுச்சுல? சரி சார். இன்னொரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயெல்லாம் கொதிச்சு அப்படியே மேலே வந்துடும். சரி, உங்களுக்கு அப்போ எனக்கு நான் பார்த்துக்கிறேன். பார்த்துங்க. எனக்கு சைடில் அந்த இட்லியும் கொண்டு வர தோசை கொண்டு வரேன் சார். கொண்டு வரேன். சைடில் ஸ்லோவாக பார்த்துக்கிறேன். தண்ணியில் ஊற்றுமா இப்போ? வேணாம் சார், எதுவுமே போட வேண்டாம். அதை ஒரு வாரம்னாலும் வச்சுருந்து சாப்பிடலாம். சரி, ஓகே. நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே பாருங்க, அப்படி நல்ல கெட்டி பக்குவம் பிரமாதமாக வந்திருக்கு. இது மாதிரிலாம் கெட்டியாக இருந்தால் நான் வீட்டில் சாப்பிட்டே இருப்பாங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் பண்ணிகிட்டே இருந்தீங்க, நமக்கு ரெசிபி மறந்து போகாது. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கவங்க ஹாப்பியாக வந்து இன்றைக்கி விதமாக சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே டைமில் ஈஸி ரெசிபிஸ் இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் ரொம்ப பழமையான ரெசிபி சார். ஆமாம், இதெல்லாம் தெரியாது. ஓல்ட் இஸ் கோல்டு. ஆமாம், அந்த மாதிரி ரெசிபி இதெல்லாம். ஓகே, சரி. அப்போ எனக்கு தோசை ரெடி பண்ணி நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் பக்குவமாக பார்த்துக்கிறேன். ஓகே சார். அடடடா, நல்லா வாசம் போட்ட பிறகு இனிமேல் நம்ம தான் ராஜா அந்த கிச்சனுக்கு. அவங்க இட்லி தோசை ரெடி பண்ணுறதுக்குள்ளார அது பிடிக்காம கிண்டிருக்கோம். பரவாயில்லையே, தோசையும் இட்லியும் வந்து தோசை இட்லி. அதே உங்கள் கடை தோசையே வேற லெவல். ஆமாம் சார். முருமுருலாம் அப்படியே இருந்தீங்க. லாஸ்ட் டைம் அந்த ரவா தோசை போடுறது ஹெல்த்தி மேட்டர். ஓகே, தேங்க்ஸ். அடுத்து மசாலா தோசை தான் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணிடுவோம் சார். மசாலா தோசையும் இந்த தக்காளி ஊத்தாப்போம் பண்ணிடலாம் சார். ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், பண்ணிடலாம். சரி, ஓகே. கருவேப்பிலை கொத்தமல்லி. சரி, ஓகே. நாங்கள் ஃபைனலாவா? ஆமாம். ஓகே. இந்த கொஸ்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு, நேரம் ஆக நல்லா கெட்டியாயிடும் சார். ஆமாம். ஓகே. எப்படி யாருக்கெல்லாம் ரொம்ப தக்காளி தொக்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் செய்கிற இந்த கத்திரிக்காய் வச்சுனே விஷயம் பண்ணுறது அதே பக்கத்தில் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தக்காளி தொக்கு மாதிரி அந்த பக்குவம் வந்துருக்கு. ஆமாம். ஓகே. சுடு சுட இட்லி பயங்கர சாப்பிட்டா இருக்கு. இட்லி என்ன உளுத்தம்பருப்பு போடுவீங்க? எவ்வளோ உளுத்தம்பருப்பு எவ்வளோ அரிசி போடுவீங்க? 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து. வெரி குட். நல்லாவே சாப்பிட்டா மிதமது. அடுத்த இட்லி செய்யலாமா? செய்யலாம் சார், செய்யலாம். சூப்பர் இட்லி ரெசிபி. ஆஹா, இதில் முக்கியமான டேஸ்ட்டு அந்த வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லம் டேஸ்ட் தான் ஃபஸ்ட்டு தூக்கலாக தெரியுது. அது கூட அந்த புளிப்பு, அந்த காரம் நீங்கள் சாப்பிடும் போதே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா சொல்லி தோணும். ஆமாம். ஏன் கேட்டீங்கன்னா அந்த இனிப்பு தன்மை. அது எதை இன்றைக்கி செஞ்சுட்டு இப்போ ஈவினிங் பண்ணியிருக்கோன்னா நாளைக்கு காலம்புரை அதை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்க, அது பாட்டுக்கு இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது கம்பல்சரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 2 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி. எல்லா இடத்துலையும் தீனா அப்படி தான் பேசுவார் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு டேஸ்ட் வரும்போது அதுக்கு தன்னை மீறி வந்துடுது வார்த்தைகள். ஸோ இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா
எப்பவுமே அந்த காரம் அந்த புளிப்பு தன்மை தான் ஃபஸ்ட்டு தெரியும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த இனிப்பு தன்மையோட அந்த காரம் லைட்டான புளிப்பு தன்மை சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணினா விட மாட்டீங்க. வாரத்தில் ஒரு நாள் இல்லை, வாரத்தில் 3 நாள் செய்வீங்க. ஆமாம், 3 நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம். ஒரு நாள் செஞ்சுட்டு 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இது எந்த கெட்டு போகிறதுக்கு எந்த விதமான இதுவும் இதில் கிடையாது. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தோசை சாப்பிடலாம். தோசை இட்லிக்கு பெஸ்ட் ரெசிபி. ஆனால் ரைஸ்க்கெலாம் செட் ஆகாது. ரைஸ் செட் ஆகாது. பொங்கலுக்கு சாப்பிடலாம். பொங்கலுக்கு சாப்பிடலாம். ஆமாம், இட்லி தோசை பொங்கல் தான் செட் ஆகும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் தோசையோ அப்படின்னா முருளாக செஞ்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரியலி தேங்க்யூ ஸோ மச். வெரி குட் சிதம்பரம் கோஸ்து. தேங்க்யூ சார். நான் நிறைய ரெசிபி பண்ணுறேன். இந்த ரெசிபி தி பெஸ்ட் ரெசிபி சொல்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் லாஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் பண்ணும்போது தக்காளி ரசம் பண்ணாங்க. தி பெஸ்ட் தக்காளி ரசம் நான் பண்ணதுலேயே மனோமணி அக்கா வீட்டில் பண்ணது. அந்த மாதிரி இந்த ரெசிபி தி பெஸ்ட்டு. நான் பண்ண போகிற புக்கில் இந்த ரெசிபி கண்டிப்பாக வரும். தேங்க்யூ சார். ஏன்னா நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறது காரணம் சூப்பர் ரெசிபி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்பர் கொடுங்க. மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர், கும்பேஸ்வரர் வடக்கு வீதி, கும்பேஸ்வரன் கோயில் பேக் சைடு இருக்குது. அவசியம் ஹோட்டலுக்கு வாங்க. சரி, இந்த இது கொஸ்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. அது வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான் அது வேலையை தவிர பாக்கி எல்லாமே ரொம்ப ஈஸி. செஞ்சு வச்சுட்டு 2-3 நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அது இது இருக்குது. இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கும் அது செட் ஆகும். அது பையன்தான் பொடி வகையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவன் பேர் விக்னேஷ். அவர் ஃபோன் நம்பர் வந்து 98 94 79 30 31. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். இப்போ நம்ம மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டருக்கு வரும்போது அப்போ அந்த டைமில் நம்ம கொசு வச்சுருப்பீங்களா? எதாவது கேட்டால் ஆர்டருக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஆர்டருக்கு படி தருவீங்க? ஆமாம். சரி, ஓகே. ஆனால் சார் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம போடணும் கடைக்கு, கப்பு தனியாக சேல்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து இந்த வடகறி குருமா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கொசுலாம் கொடுத்தீங்கன்னா இதுக்கான ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. நிச்சயமாக வருவாங்க சார். எப்படி வந்து கும்பகோணத்தில் வந்து மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர் தெரியுமோ அந்த மாதிரி தனியாகவே இதுக்கு ஒரு தனி ஒரு முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஓல்டு ரெசிபி. இது யாரும் ட்ரை பண்ணி செய்யறது கிடையாது. ஓல்ட் இஸ் பெஸ்ட். பெஸ்ட், கரெக்ட். தி பெஸ்ட் ரெசிபி. தேங்க்யூ சார். மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ரெசிபி. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃபனுக்கும் தோசைக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தொட்டுக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. அதே டைமில் இவங்க வந்து தொக்கு ஊறுகாய் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே வரவங்க இந்த இடத்துல வந்து ஹோட்டல் முறையில் பண்ணுற அந்த உணவு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். ஹோட்டல் முறைனா வீட்டு பக்கத்தில் பண்ணுற ஹோட்டலில் கொடுக்குற ஒரு உணவு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட உங்களையும் சந்திக்கிறேன், அவங்களையும் சந்திக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ.